ஈப்போவில் 23 வயது மெக்கானிக் ஒருவர் நாயை இரும்பு கம்பியால் அடித்து கொன்ற குற்றச்சாட்டில் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தால் 20,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டார். தினேஷ்குமார் எனும் அந்நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அபராதம் செலுத்தவில்லை என்றால் 1 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று மஜிஸ்திரேட் அனீஸ் ஹனீனி அப்துல்லா உத்தரவிட்டார். செப்டம்பர் 18 இரவு 10:30 மணி முதல் மறுநாள் காலை வரை தாமான் ஆர்கிட்டில் உள்ள இல்லத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. தினேஷ்குமார் தனது சகோதரியின் நாயை கம்பியால் அடித்தது அண்டை வீட்டாரால் கைபேசியில் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பரவியது. இந்த வழக்கை நடத்திய துணை பொது வழக்கறிஞர் அமால் அசீமா அப்துல் கொஹார் மிருகங்களுக்கு எதிரான கொடுமையை தடுக்கும் வகையில் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தினேஷ்குமார் வழக்கறிஞர் இன்றி ஆஜராகி நிதி சிக்கல்கள் உள்ளன என்றும் மன்னிப்பு கோருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.